அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு கேஜெட்ஸ் அண்ட் மொபைல்ஸ். நம்ம சேனலில் பார்த்துட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாக வெயிட் பண்ண ஸ்டாக் வீடியோ தான் பார்த்துட்டு இருக்கோம். ஆக்சுவலாக ஸ்டாக் வீடியோஸ் நிறைய வந்திருக்கு. அதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு லேட்டஸ்ட் ஃபோன் கட்டுறேன் பாருங்க, IQ Z6, ஒன் ப்ளஸ்ல நாட் C4 லைட்டு, அப்புறம் வந்து இங்கே பாருங்க நத்திங்கில் வந்து 2A இருக்குது, நத்திங் 1 இருக்குது, IQ7 இருக்குது. அது மாதிரி நிறைய டேப்ல நிறைய டேப் வந்து 3-4 டேப் வந்திருக்கு. அப்புறம் வந்து நிறைய லீஸ்ட் பட்ஜெட்டில் பார்த்தீங்கன்னா 4500 7,000 நிறைய ஃபோன் வந்திருக்கு. மோட்டோ Edge 30 Ultra அந்த மாதிரிலாம் இருக்குது. நான் ஒன் பை ஒன்று ஸ்டாக் வீடியோக்குள்ள போடல இருக்கும். நம்ம லீஸ்ட் பட்ஜெட்ல ஸ்டார்ட் பண்ணுறேன். இதோட ரேட் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா ரெட்மியில் Note 10Sல 2 ஃபோன் இருக்குது. பீஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல் பாக்ஸ் இருக்குது, அதோட சார்ஜர் இருக்குது. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அதோட யூஎஸ்பி எல்லாமே சேர்ந்து இருக்குது, பாக்ஸ் இருக்குது. இதோட வேரியன்ட் பார்த்தீங்கன்னா 4GB RAM 64GB ரெட்மி Note 10S. இது ஒரு நல்ல குவாலிட்டியான ஃபோன் தான். இதுலேயே 2 டிவைஸ் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா 6GB RAM 64GB இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இதுவும் பார்த்தீங்கன்னா 6GB RAM 128GB இருக்குது. 128ல வந்து பேட்டரி பல்ஜாக இருக்குது. நான் ஒரிஜினல் டிஸ்பிளே தான், காம்போல வந்து சேஞ்ச் பண்ணல. பேட்டரி தேவைப்படுச்சுன்னா நீங்களே மாற்றிக்கலாம். இதோட ரேட் பார்த்தீங்கன்னா ரொம்ப லிஸ்ட்டு கொடுக்குறோம். ஜஸ்ட் 4950, 4950 கொடுக்குறோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ரெட்மி Note 10S அதே கான்ஃபிகரேஷனில் பார்த்தீங்கன்னா 6GB RAM 64GB. ஆனால் இது பீஸ்லாம் நல்லா க்ளீனாக தான் இருக்குது. ஏதோ அந்த மாதிரி பேட்டரி பல்ஜ்லாம் இல்லை. கேமராவில் மட்டும் லைட்டாக சின்னதாக ஒரு ஸ்க்ராட்ச் இருக்குது, கிராக் கிடையாது, ஸ்க்ராட்ச் இருக்குது. இதோட ரேட் பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு ஜஸ்ட் ஒரு 300 ருபீஸ் கூட, 5300, 5300 கொடுக்குறோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஐக்யூல Z6 லைட்டு. இதுவும் பார்த்தீங்கன்னா டிவைஸ் இருக்குது, அதோட பில் இருக்குது, டிவைஸ் இருக்குது, சாரி ஒன்லி டிவைஸ் இருக்குது, பாக்ஸ் இருக்குது. இதோட வேரியன்ட் பார்த்தீங்கன்னா 8GB 6GB RAM 128GB நினைக்கிறேன். இதே கொடுத்துருக்காங்க பாருங்க, 6GB 128GB ரேமோட. இதோட 4G டிவைஸ் தான். பீஸ் நான் ரொம்ப லிஸ்ட்டாக தான் கொடுக்குறோம். இதோட ரேட் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 6950, 6950 கொடுக்குறோம். சூப்பரான ரேட்டு. இது ஒரு LED டிஸ்பிளே தான், நல்ல கண்டிஷனில் இருக்குது, தேவைப்படும் சொல்லுங்கள். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒன் ப்ளஸ் நாட் CE4 லைட். இது பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா இன்னும் உங்களுக்கு வந்து 1 or 2 months வாரண்டி இருக்குது. ஒரிஜினல் டிஸ்பிளேயோட இருக்குது, காம்போல இருந்து சேஞ்ச் பண்ணல. ஏதோ கிளியர் கண்டிஷனில் ஒரு ஐஃபோனில் கூட இருக்கும், சூப்பராக. ஒன் ப்ளஸ் நாட் CE4 லைட்டு, 8GB RAM 256GB பிலோட. இது தனியாக ஸ்பெசிஃபிக்காக ஒரு ஆடும் போட்டிருப்பேன். இதோட ஒரிஜினல் சார்ஜர் இருக்குது, ஒன் ப்ளஸோட ஒரிஜினல் சார்ஜர் இருக்குது. இது ரேட் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 14,800, 14,800. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒன் ப்ளஸில் நத்திங்கில் நிறைய ஃபோன் வந்திருக்கு. நத்திங்கில் 2 ஃபோன் வந்திருக்கு. நத்திங்கில் வந்து நத்திங் 1, இது ரெகுலராக போகிற ஃபோன் தான். அது உங்களுக்கு இதோட பாக்ஸ் இருக்குது, இதோட டிவைஸும் இருக்குது. இதோட வேரியன்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும். இது இங்கே வர காட்டுக்கிறேன். இது ஆக்சுவலாக இதுக்கு முன்னாடி வந்து நத்திங் 1 போட்டிருந்தா, அது ரொம்ப சீக்கிரமாக சேல் ஆயிடுச்சு. இதுவும் பார்த்தீங்கன்னா அதே செக்மெண்ட்டில் உள்ளதா. நத்திங் 1ல ஸ்னாப் ட்ராகன் கொடுத்துருப்பாங்க. ஸ்னாப் ட்ராகன் 778G ப்ளஸ் ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. அதுமாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இதோட ஸ்பெக் பார்த்தீங்கன்னா 8GB RAM 128GB 256, 8GB RAM 256GB ஸ்டோரேஜ் இருக்குது. பீஸ்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா கிளியர் கண்டிஷனில் தான் இருக்குது, ஸ்க்ராட்ச் டென்ட்லாம் இல்லை. லைட்டாக பவுச் மாஸ்க் போட்டு அஞ்சு தான் இருக்குது. ஆனால் ஒரிஜினல் டிவைஸ் நல்லா எது சர்வீஸ்லாம் போகும்போது நல்லா ஃபுல் பாக்ஸு, சார்ஜர் எல்லாமே பாக்ஸ் இருக்குது, டிவைஸ் இருக்குது. இது ரேட் பார்த்தீங்கன்னா ரொம்ப லிஸ்ட் ஆகும். ஜஸ்ட் 15,800, 15,500 நத்திங் 1 ஃபோன். இது ரொம்ப ஃபெமிலியராக போன ஃபோன் தான். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நத்திங்கில் 2A ஃபோனு. இதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாரண்டியோட இருக்குது. இதுவும் இதுக்கு முன்னாடி தனியாக ஒரு ஸ்பெசிஃபிக் ஆட் போட்டிருப்போம். நத்திங் 2A பாக்ஸ் இருக்குது, டிவைஸ் இருக்குது, சார்ஜர் இருக்குது, அதோட ஒரிஜினல் USB இருக்குது. இதோட பில் வேல்யூலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 28,000 கொடுத்துருக்காங்க. அதோட பில் இருக்குது, ஒரிஜினல் பில்லும் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா இது ஒரு ஸ்பெஷல் கலர். இது வந்து ஒரு ஸ்பெஷல் எடிஷன் சொல்ல போனால், ஸ்பெஷல் எடிஷனில் இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு 12GB RAM 256GB பில்லோட இருக்குது. அதை காமிச்சிருங்க. 12GB RAM 256GB பில்லோட நத்திங் 2A வித் வந்து 4 months வாரண்டியோட இருக்குது. சூப்பரான கலரு, எந்த ஸ்க்ராட்ச் டென்ட்லாம் இல்லை, ரொம்ப கிளியர் கண்டிஷனில் இருக்குது. இது ரேட் பார்த்தா ரொம்ப லிஸ்ட்டாக கொடுக்குறோம். ஜஸ்ட் 18,850, 18,850 கொடுக்குறோம். சூப்பரான ரேட் தான். இது தேவைப்படும் சொல்லுங்கள். அப்புறம் பார்த்தீங்கன்னா IQ7. இது வந்து லாஸ்ட் இயர் வந்து எல்லாமே யூஸ்வலாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வீக்கெண்ட் ஆஃபருக்கு ஒரு ரேட் கூட. அது ஆக்சுவலாக அந்த வீக்கெண்ட் வந்து கொஞ்சம் அவுட் ஆஃப் ஸ்டேஷன் போனதுனால உங்களுக்கு அந்த ஸ்டாக் வீடியோ போட முடியல. அதனால் வீக்கெண்ட் ஆஃபரோட ரேட்டு உங்களுக்கு வந்து இப்போயே அப்ளை ஆகும். இப்போ தனி இந்த வீடியோக்கு உங்களுக்கு ரெகுலராக போடுற ரேட்லேருந்து கொஞ்சம் இன்னும் ஒரு 300 to 500 ருபீஸ் கம்மி பண்ணி, சப்போஸ் ஒரு சிலது நிறைய ஃபோன் சீக்கிரமாக போட்டு அன்றைக்கி சேல் ஆகிடும், ஒரு சிலது ஒரு 1 or 2 days கொஞ்சம் லேட் ஆகும். அதனால் என்ன பண்ணுவோம்னா எங்களுக்கு ஸ்டாக் கிளியரன்ஸ் எண்ட் ஆஃப் த டே எங்களுக்கு வந்து சேல் ஆகிடணுன்றதுக்காக ரொம்ப லிஸ்ட்டான ப்ரைஸ் கொடுப்போம். அதே செக்மெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு 5G டிவைஸ் தான். IQ7 இது மான்ஸ்டர் எடிஷன் கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்கன்னா இது ஒரு கேமிங் ஃபோன் தான். IQ7ல இதோட வேரியன்ட் பார்த்தீங்கன்னா 8GB RAM 128GB பில்லோட. இதுக்கு முன்னாடி லாஸ்ட்டாக ப்ரீவியஸாக உங்களுக்கு வந்து 9,500 ருபீஸ் போட்டிருந்தோம். இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இதோட ரேட் பார்த்தீங்கன்னா 8,950, 8,950 இது பீஸில் ரொம்ப கிளியர் கண்டிஷனில் இருக்குது, ஸ்க்ராட்ச்லாம் எதுவும் இல்லை. ஒரிஜினல் டிஸ்பிளேயோட இருக்குது, LED டிஸ்பிளே, சைடு ஃபிங்கர் பிரிண்ட் கூட இல்லை. இது இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் தான். இதில் கார்னரில் மட்டும் லைட்டு சின்னதாக ஒரு கிராக் வரும். இது ரேட் பார்த்து ரொம்ப லிஸ்ட்டாக கொடுக்குறோம். ஜஸ்ட் 8,950, 8,950 IQல 7. இது சூப்பரான இது கேமிங் ஃபோன் தான், 100% கேமிங் ஃபோன். ஸ்னாப் ட்ராகன் இருக்கும், ஸ்னாப் ட்ராகன் ப்ராசஸர் கொடுத்துருப்பாங்க. இது ஒரு கேமிங் ஃபோனால தாராளமாக சீக்கிரமாக போய்டும். ரொம்ப பெஸ்ட்டான ப்ரைஸ் தான். ஜஸ்ட் 8,950, 8,950.
அப்புறம் பார்த்தீங்கன்னா ரெட்மி நோட் 10 இது பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல கண்டிஷன் கிளியர் கண்டிஷனில் இருக்குது. பாக்ஸ் இருக்குது. இதோட டிவைஸ் இதோட சார்ஜரும் இருக்குது. சார்ஜர் இருக்குது, ஒரிஜினல் சார்ஜர் இருக்குது, அதோட யூஎஸ்பியும் இருக்குது. இதோட ஸ்பெக் பார்த்தீங்கன்னா 6GB RAM 64 நினைக்கிறேன். இதோட ரேட் பற்றி ரொம்ப ரொம்ப ஆமாம் 4GB RAM 64 சாரி 4GB RAM 64 AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. 48 மெகா பிக்சல் 5000 மில்லியன்ஸ் பேட்டரி. இதுவும் பார்த்தீங்கன்னா ஸ்னாப் டிராகன் 670 ப்ராசர் கொடுத்துருக்காங்க. இதோட ரேட் பார்த்தீங்கன்னா 5500 5500 ரூபாய்க்கு ஒரு நல்ல கண்டிஷனான ஃபோனு. இது சர்வீஸ்லாம் போகல. இதுக்கு முன்னாடி வந்து ரேட் கம்மி போட்டது வந்து லைட்டாக பார்த்தீங்கன்னா நோட் 10 எஸ்ஆர் லைட்டாக பேட்டரி மட்டும் லைட்டாக பல்ஜ் இருக்கும். அது ஒன்றும் பெருசு இல்லை. ஆனால் சார்ஜர் நல்லா 100% ஸ்டாண்ட் பைலாம் நல்லா இருந்துச்சு. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து உள்ள போயிடுங்க சார். இதோட ரேட் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 5500 5500 ரூபாய்க்கு கொடுக்குறோம். இட்ஸ் ஓகே சார். இது பார்த்தீங்கன்னா கேலக்ஸி M52 5G. இது பார்த்தீங்கன்னா சூப்பரான ரேட் கொடுக்குறோம். ஜஸ்ட் இதோட ரேட் பார்த்தீங்கன்னா 4650 4650 ரூபாய்க்கு. சார்ஜர் இருக்குது, யூஎஸ்பி இருக்குது. இதோட என்ன பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக இது ஒரு 5G டிவைஸ் தான். பீஸ்லாம் ரொம்ப க்ளீனாக இருக்குது. லைனாக டிஸ்பிளே லைன் மட்டும் 2 லைன் இருக்குது. இது வந்து ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் லைன் வரதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆனால் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன லைன் இருக்குது. 5G டிவைஸ் 6GB RAM 128GB பில். அது ஸ்டோரேஜ் கார்டு நம்பர். சாம்சங் M52 5G 6GB RAM 128GB பில்ட் பாருங்க. 6128. இதோட பீஸில் நல்ல ஒரிஜினல் டிஸ்பிளே தான் இருக்குது. காம்போல எதுவும் சேஞ்ச் பண்ணல. ஒரிஜினல் டிஸ்பிளேயோட இருக்குது. ரேட் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 4650 4650 ரூபாய்க்கு. இது டிஸ்பிளேல அவ்வளோ சூப்பராக இருக்கும். காமிச்சு நம்ம இது டச்லேயோ இந்த மால் ஃபங்க்ஷன்லாம் எல்லாம் அவ்வளோ சூப்பராக இருக்குது. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். இது ரேட் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 4650. ஒரிஜினல் AMOLED டிஸ்பிளேயோட இருக்குது. லைட்டாக டிஸ்பிளே லைன் இருக்கிறதுனால இந்த மாதிரி ரேட் கம்மி இருக்குது. சும்மா ஒரு 5G டிவைஸ் ரொம்ப ஒரு டபுள் சிம் கார்டு வச்சிருந்தீங்க. சிம் கார்டில் வந்து தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். நிறைய பேர் கால் அட்டன் பண்ணுறதுக்கு இல்லை வாட்ஸ்அப் பர்பஸ் கம்பெனி யூஸ் எல்லாம் அந்த மாதிரி கேட்டிருப்பாங்க. ரொம்ப ஜாஸ்தி யூஸ் பண்ண மாட்டாங்க. சும்மா ரெகுலராக ஒரு 5G டிவைஸ் கேட்பாங்க நெட்டு யூஸ் பண்ணுறதுக்காக. அந்த மாதிரி பர்பஸ்க்கு தாராளமாக ஜஸ்ட் 4650 4650 ரூபாய் கொடுக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா டேப் S6 லைட். இதுவும் தனியாக ஒரு ஸ்பெசிஃபிக்காக ஒரு ஆட் போட்டிருப்போம். இது ஒரு வேரியன்ட் பார்த்தீங்கன்னா 4GB RAM 64GB பில்லோட இது ஒரு S சீரிஸ் டேப். இது வித் ஸ்டைலஸோட இருக்கும். ஒரிஜினல் ஸ்டைலஸ் சாம்சங் ஸ்டைலஸ் இருக்கும். எல்லாமே சேர்த்து இது ஒரு LED டிஸ்பிளே. சொல்லப்போனால் உங்களுக்கு AMOLED டிஸ்பிளே இருக்கும். S சீரிஸில் அவ்வளோ சூப்பராக இருக்கும். நல்ல அட்வான்ஸான டேப் தான். ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டேப்லேயே பார்த்தீங்கன்னா A சீரிஸ் இருக்கும். அப்புறம் S சீரிஸ் இருக்கும். அப்புறம் வந்து டேப்ல M சீரிஸ்க்கு வந்துடல. ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா வித் வைஃபை ப்ளஸ் வந்து உங்களுக்கு சிம் கார்டு யூஸ் பண்ணுறதும் இருக்கும். சிம் தேவைப்பட்டுச்சுனாலும் போட்டுக்கலாம். இது ஒரு 4GB RAM 64GB பில்லோட வித் ஸ்டைலஸ். இந்த சாம்சங்கோட ஒரிஜினல் ஸ்டைலஸ் இருக்கும். உங்களுக்கு தேவைப்பட்டுச்சா உங்களுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இதோட ரேட் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 8950. லாஸ்ட்டாக வந்து 9500 ருபீஸ்க்கு ஒரு ஆவரேஜான கண்டிஷன் ஒன்லி வைஃபை போட்டிருந்தோம். இது AKG ஸ்பான்சரோட இருக்கும் உங்களுக்கு. அதனால சவுண்ட்லாம் ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த ரேட் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 8950 ரூபாய்க்கு சாம்சங் S6 லைட் கொடுக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா டேப்லேயே வந்து 2 டேப் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லீஸ்ட் பட்ஜெட் டேப்லாம் என்ன சொல்லுங்கள். இது பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பரான டேப் தான். இது லெனோவோ டேப் M10 HD. இதில் 2 வேரியன்ட் இருக்குது. 2GB RAM 32GB ஒன்று இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 4GB RAM 64GB இருக்கும். அதுவும் நல்ல கண்டிஷனில் இருக்குது. லைட்டாக டிஸ்பிளேல மட்டும் ஏதோ பசங்கள்ட்ட யூஸ் பண்ண கொடுத்துருப்பாங்களான்னு நினைக்கிறேன். அதோட ஸ்க்ராச்சஸ் மட்டும் லைட்டாக சின்ன ஸ்க்ராச்சஸ் இருக்குது. டெம்பர் கிளாஸ் வேணால் நீங்கள் போட்டுக்கோங்க. இதுவும் பார்த்தீங்கன்னா கீபேட்லாம் இன்னும் கூட ஆட் பண்ணிக்கலாம். டேப் வந்து கொஞ்சம் அட்வான்ஸான மாடல். டேப் M10 HD. இது 4GB RAM 64GB இருக்குது. 2GB 32 இருக்குது. 232 வந்து ஜஸ்ட் 3500 ருபீஸ். 3500 ரூபாய்க்கு 2GB RAM 32GB வித் உங்களுக்கு ஃபுல் டிஸ்பிளேயோட இருக்கும். இது யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும். அது எக்ஸ்ட்ரா பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் டிஸ்பிளே இருக்குது. காம்போல இருந்து சேஞ்ச் பண்ணல. சர்வீஸில் அந்த போல் நல்ல கண்டிஷனில் இருக்குது. இது ஒரு செகண்ட் ஜென்ரேஷன் டேப் தான். சூப்பரான டேப். இது 3500. இது வந்து 4500 4500 ரூபாய்க்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா 4GB RAM 64GB பில்லோட. இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா சிம் கார்டு யூஸ் பண்ணிக்கலாம். சிம் கார்டோட இருக்கும். ஒன்லி வைஃபை டேபே உங்களுக்கு வந்து 2500 போட்டிருந்தோம். இது சிம் கார்டும் போட்டுக்கலாம், வைஃபை யூஸ் பண்ணிக்கலாம். மெமரி கார்டு தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் அப் டு 128 இல்லை 256 கூட ஆட் பண்ணிக்கலாம். இது ரேட் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 3500. இது வந்து 4500 ருபீஸ். அப்புறம் அந்த விவோ V29 கூட போட்டிருந்தோம் ரொம்ப நாளைக்கு முன்னாடி. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 19500 போட்டிருந்தோம். அப்புறம் 18500 போட்டிருந்தோம். பீஸ்லாம் ரொம்ப நல்ல கிளியர் கண்டிஷனில் இருக்குது. இன்னும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வாரண்டி ஜஸ்ட் கம்ப்ளீட் ஆக போக சொல்ல போனால் நம்மகிட்டே வந்து ஏறக்குறைய 15 நாளைக்கு மேலே ஆச்சு. பாக்ஸ் இருக்குது. இதோட சார்ஜர் இருக்குது. இதோட ரேட் பார்த்தீங்கன்னா வீக்கெண்ட் ஆஃபருக்காக ரேட் ரொம்ப லிஸ்ட்டாக கொடுக்குறோம். இது பார்த்தீங்கன்னா பில்லோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 33,000 இது வாங்கியிருக்காங்க. ஆல்மோஸ்ட் வாரண்டி ஜனவரியோட முடிஞ்சிருச்சு. இது வந்து பிப்ரவரி இருக்குது. பில் இருக்குது, பாக்ஸ் இருக்குது, இதோட ஒரிஜினல் சார்ஜர் எல்லாமே சேர்த்து இருக்குது. ரொம்ப லிஸ்ட்டாக கொடுக்குறோம். இதோட ரேட் பார்த்தீங்கன்னா ரொம்ப லிஸ்ட்டு. ஆக்சுவலாக நம்மளுக்கு சொல்லப்போனால் லாஸ்ட் தான் மைனஸ் பண்ணி கொடுக்குறோம். ரேட் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 16,800 16,800 ரூபாய்க்கு விவோ V29 சூப்பரான ரேட்டு. இந்த கர்வ் டிஸ்பிளேயோட இருக்கும். நல்ல கிளியர் கண்டிஷனில் இருக்குது. ஸ்க்ராட்ச் டென்ட்லாம் இல்லாமல் ரொம்ப நல்ல கிளியர் கண்டிஷனில் ஜஸ்ட் 16,800 ருபீஸ் கொடுக்குறோம்.
அப்புறம் பார்த்தீங்கன்னா சாம்சங்கில் M33 5G இதோட வேரியன்ட் பார்த்தீங்கன்னா 6GB RAM 128GB பில்லோட லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா சாம்சங் M52 போட்டோம் 4650க்கு. ஆனால் டிஸ்பிளேல லைன் இருந்துச்சு. இது பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே லைன்லாம் எல்லாம் ரொம்ப கிளியர் கண்டிஷனில் இருக்குது. இது ஒரு எல்இடி டிஸ்பிளே தான், நல்ல கிளியர் கண்டிஷன் இருக்குது. 6GB RAM 128GB பில்லோட ஒரு 5G ஃபோனு. இது ரேட் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 7950 7950 கொடுக்குறோம். இது சூப்பரான ரேட் தான். 5G ஃபோனு எந்த ஃபால்ட்லாம் இல்லாமல் நல்ல கிளியர் கண்டிஷனில் இருக்குது. இதோட ஸ்பெக் பார்த்தீங்கன்னா 6000 mAh பேட்டரி. இது ஸ்பெஷல் தான் உங்களுக்கு. அப்புறம் குவாட் கேமரா கொடுத்துருக்காங்க. வித் உங்களுக்கு வந்து இது ஒரு 5G யூஸ் தான். ரெண்டு சிம் கார்டு போட்டுக்கலாம், மெமரி கார்டு தேவைன்னா கூட போட்டுக்கலாம். இதோட ரேட் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 7950. அப்புறம் போக்கோ M4 Pro இதுவும் ரேட் ரொம்ப கம்மியாக தான் போட்டிருந்தோம். இது லாஸ்ட்டாக வந்து உங்களுக்கு வந்து 7500 rupees எவ்வளோ போட்டிருந்தோம். இதோட வேரியன்ட் பார்த்தீங்கன்னா 4GB RAM 64GB பில்லோட. இது ரேட் பார்த்தீங்கன்னா ரொம்ப லிஸ்ட்டாக கொடுக்குறோம். இதோட இது ஸ்பெக் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக ஒரு 5G டிவைஸ் தான். 5G டிவைஸ் இதோட ரேட் பார்த்தீங்கன்னா ரொம்ப லிஸ்ட்டாக கொடுக்குறோம். ஜஸ்ட் 6950 கொடுக்குறோம். 6950 போக்கோ M4 Pro 5G ஃபோனு வித் நல்ல கலர் கூட. ஆக்சுவலாக ஒரு கோல்டன் ஃபினிஷ் எல்லோ கலரில் இருக்குது. கோல்டன் எல்லோன்னு சொல்லுவாங்க. போக்கோ M4 Pro 6950 6950 அப்புறம் மோட்டோ எட்ஜ் 30 அல்ட்ரா. இது ஆக்சுவலாக அல்ட்ரா சீரிஸ் ரொம்பவே நல்லா இருக்கும். நம்மளுக்கு எப்படி சாம்சங் S22 23 அல்ட்ரா இருக்கும் போது மோட்டோலையும் ஒரு அல்ட்ரா சீரிஸ் கொடுத்துருக்காங்க. அதுவும் ரொம்ப சூப்பராக இருக்கும். கர்வ் எட்ஜ் டிஸ்பிளே. இது ஒரு அட்வான்ஸான ஃபோன் தான். நார்மலாக நம்ம வாங்குற மோட்டோ G45 மாதிரிலாம் இல்லை. இது கொஞ்சம் அட்வான்ஸாக இருக்கும். ஸ்பெக்கும் ரொம்ப நல்லா இருக்கும். இதோட வேரியன்ட் பார்த்தீங்கன்னா 256GB பில்லோட இருக்கும். அதை காமிச்சிருங்க. மோட்டோ எட்ஜ் 30 அல்ட்ரா இது பாருங்க 2560GB வேரியன்ட். அது பாக்ஸ்லேயே இருக்கும் உங்களுக்கு. இதோட ஸ்பெக் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக. ஆக்சுவலாக கேமரா ஒரு கர்வ் டிஸ்பிளே. அதோட சார்ஜர் மட்டும் இருக்குது. மோட்டோட ஒரிஜினல் சார்ஜர் 33 வாட் சார்ஜர் இருக்குது. ஆக்சுவலாக 100 வாட் சார்ஜிங் வரும். இது சப்போர்ட்டிவாக தான் கொடுத்துருக்காங்க. இது ரேட் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்டாக் கொடுக்கும். ஜஸ்ட் 17950 17950 கொடுக்குறோம். சூப்பரான ரேட்டு. இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 45,000 வரைக்கும் சேல் பண்ணிட்டு இருந்தாங்க. மோட்டோ எட்ஜ் 30 அல்ட்ரா நீங்கள் கூட ஸ்பெக் பார்க்கலாம். ரொம்ப கிளியர் கண்டிஷனில் இருக்குது. ஸ்க்ராட்ச் டென்ட்லாம் இல்லாமல் நல்ல மேட் ஃபினிஷில் அவ்வளோ கிளியர் கண்டிஷனில் இருக்குது. கேமரா ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும். அதுமாதிரி டிஸ்பிளே ரொம்ப எல்இடி டிஸ்பிளே, AMOLED டிஸ்பிளே. ஹேண்டில் பண்ணுறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். நல்ல ரேட்டு தான். இதோட இது விஷயத்துக்கு கூட உங்களுக்கு ஸ்பெக்கு கூட ஆன்லைனில் வந்து காசு செக் பண்ணிக்கோங்க. ரொம்ப லீஸான ரேட் தான். ஜஸ்ட் 17,950. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஐக்யூவில் Z5 இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இதுவும் லேட்டஸ்டான ரேட் தான். இது இதோட ஸ்பெக்கு பார்த்தீங்கன்னா இது IQ Z5 Z சீரிஸில் நல்லாயிருக்கும். இதோட ஸ்பெக்கு பார்த்தீங்கன்னா வந்து 8GB RAM 128GB பில்லோட இருக்குது. பாக்ஸ் இருக்குது, டிவைஸ் இருக்குது, அதோட சார்ஜர் இருக்குது. இது சைடு ஃபிங்கர் பிரிண்ட் தான். இது எல்இடி டிஸ்பிளே தான். இது ஸ்னாப் டிராகன் கொடுத்துருக்காங்க. அது ஒரு கேமிங் ஃபோன் தான். அது ஐக்யூவில் யூஸ்வலாகவே கேமிங் ஃபோன் தான் கொடுத்துருப்பாங்க. இதுவும் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் காட்டிடுவாங்க. IQ Z5 8GB RAM 128GB பில்லோட ஸ்னாப் டிராகன் 778 ப்ராசஸர் கொடுத்தாங்க. 2.4 GHz ஆக்டோ கிளாக் ஸ்பீடோட கொடுத்துருக்காங்க. சூப்பரான ரேட் தான். இதோட ரேட் பார்த்தீங்கன்னா ரொம்ப லிஸ்ட்டாக கொடுக்குறோம். ஜஸ்ட் 10,650 10650 கொடுக்குறோம். இது ஒரு கேமிங் ஃபோன் தான். IQ Z5 யூஸ்வலாக IQ5 இருக்குது, IQ7லாம் இருக்கும். அதனால் Z சீரிஸ் ரொம்ப நல்லாயிருக்கும். IQ Z5 8GB RAM 128GB பில்லோட ஜஸ்ட் 10,650 கொடுக்குறோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா விவோ T1 5G இதோட வேரியன்ட் பார்த்தீங்கன்னா 8GB RAM 128GB பில்லோட. இது ஒரு ஒரிஜினல் டிஸ்பிளே இருக்குது. சைட் ஃபிங்கர் பிரிண்ட் இருக்கும். இது ஒரு 5G டிவைஸ் தான். இதோட ரேட் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 8500 8500 கொடுக்குறோம். அப்புறம் போக்கோ F4 இது நல்லா பாக்ஸ் ஃபுல் கிட்டோட இருக்குது. இதுவும் ஒரிஜினல் டிஸ்பிளேயோட இருக்குது. நல்ல கிளியர் கண்டிஷனில் இருக்குது. கொஞ்சம் அட்வான்ஸான ஃபோனு. பாக்ஸ் இருக்குது, இதோட டிவைஸ் இருக்குது, 67 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங், அதோட USB கேபிள் எல்லாமே இருக்குது. இதோட ரேட் பார்த்தீங்கன்னா ரொம்ப லிஸ்ட்டாக கொடுக்கும். ஜஸ்ட் 10,450 10450 கொடுக்கணும். சூப்பரான ரேட்டு தான். நல்ல ஒரு எல்இடி டிஸ்பிளே. ரொம்ப கிளியரான டிஸ்பிளே. ஏற்கனவே லாஸ்ட்டாக வந்து 10,950 போட்டிருந்தோம். இப்போ ஒரு 500 rupees கம்மி பண்ணி 10,450 கொடுக்குறோம். சூப்பரான ரேட்டு. அப்புறம் போக்கோ M6 ப்ரோன்னு நினைக்கிறேன். இது ஒரு 5G டிவைஸ் தான். அது காமிச்சிடறேன். போக்கோவில் M6 Pro 6GB RAM 128GB பில்லோட இருக்குது. ஆமாம், சாரி 8GB RAM 256GB பில்லோட. ஜஸ்ட் இதோட ரேட் பார்த்தீங்கன்னா 6950 6950 ஒரு ஆக்சுவலாக டிஸ்பிளே மட்டும் கிளாஸ் மட்டும் சேஞ்ச் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அதனால ரேட் கம்மி பண்ணி கொடுக்குறோம். ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 8GB RAM 256GB பில். அதை காமிச்சிடறேன். 8GB போக்கோ M6 Pro 5G 8GB RAM 256GB பில்லோட. இது பீஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஓரளவு நல்லா இருக்குது. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே கிளாஸ் மட்டும் மாற்றிருக்காங்க. அதனால ரேட் ரொம்ப கம்மி பண்ணி தரோம். ஜஸ்ட் 6950 6950 5Gயில் ஒரு 256GB பில்லோட கொடுக்கலாம். தேவை சொல்லுங்கள். இது பார்த்தீங்கன்னா இன்ஃபினிக்ஸில் இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஃபோன் தான். பாப்அப் கேமராவோட இருக்கும். அது சார்ஜ் இல்லாமல் இருக்குது.
இது ரேட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஜஸ்ட் இது ஒரு வேரியன்ட் பார்த்தீங்கன்னா 4 GB RAM 64 GB இதோட கேமரா கிளாரிட்டி எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்கும். இது ரேட் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 4500 ருபீஸ். 4500 ரூபாய்க்கு இன்ஃபினிக்ஸ் ஸ்மார்ட் 5 ஏதோ ஒரு மாடல் அது மட்டும் நான் உங்களுக்கு தேவைப்படுச்சு டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணுறேன். ரொம்ப சூப்பரான இது ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு கேமிங் ஃபோன் மாதிரி தான் இருக்கும். கேமிங் ஃபோன் இல்லை ஆனால் நல்லா இருக்கும் அது. இதோட ரேட் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 4500 ருபீஸ் கொடுக்குறோம். தேவைப்பட சொல்லுங்கள். லேப்டாப்ஸ் அதே மாதிரி ரெகுலராக வரது வந்துட்டே தான் இருக்குது. நிறைய கொஞ்சம் அவுட் ஆஃப் ஸ்டேஷன் போகிறதுனால ஸ்டாக் வீடியோ போட முடியல. நிறைய பேர் வெயிட் பண்ணுறீங்க. ரொம்ப தேங்க்ஸ் ஃபார் வெயிட்டிங். தேவைப்படும் கால் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் ரெஃபர் பண்ணிக்க. உங்களுக்கு தேவைப்படுறீங்கன்னா வேறு எதனா இந்த ஃபோன் இல்லாமல் வேறு எதனா வேணா கூட கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஸோ மச்.